வணக்கம் நண்பர்களே. கள உதவியாளர் அது டிஎன்இபி ஃபீல்ட் அசிஸ்டன்ட்கான எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நவம்பர் 16. கால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. நவம்பர் 16 அப்படின்னா நவம்பர் 6 இல்லை 8க்குள்ள வந்து உங்களுக்கான கால் டிக்கெட் வந்துருங்க, சரிங்களா? ஸோ இந்த ஆண்டின் இறுதியான டிஎன்பிசி எக்ஸாமா இதுதான் இருக்க போகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கள உதவியாளர் பணிக்கு வந்து காலை மாலை 2 முறை 2 தாள்கள் இருக்கும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பொது அறிவும் தமிழும் 200 கொஸ்டின் கேட்பாங்க. பேப்பர் 2 மதியம் நடைபெறும். உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் 200 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். இந்த 2 தேர்வுகளும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஓஎம்ஆர் சீட்டு கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருக்குவாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுங்க. அப்படிலாம் கிடையாது. சிஸ்டத்துக்கு முன்னாடி சிஸ்டம் இருக்கும். ஒரு மவுஸை வச்சுட்டு நீங்கள் வந்து ஆன்சர் மட்டும் கரெக்டாக கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு என்ன போதும். இந்த மேக்ஸுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணால் தனி சீட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுமே ஈஸியாக தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். ஸோ இது வந்து நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாதுங்க, சரிங்களா? ஸோ இது வந்து இந்த தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்னா, நீங்கள் கம்பம் ஏறுறது, அது போஸ்ட் ஏறுற மாதிரி வந்து பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், போஸ்டிங் எல்லாமே இருக்க போகுது. ஸோ இந்த கள உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு டிஎன்பிசியோட இறுதி எக்ஸாமாக இருக்க போகுது. ஏன்னா அடுத்து இந்த எக்ஸாம் கிடையாது, இந்த கள உதவியாளர் தான் இருக்கு. அதுவும் நவம்பர் 16ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு டேட்ல இருந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 16 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க ஓரளவு படிச்சா கூட இந்த தேர்வுல வந்து வேலை வாங்கலாம். ஏன்னா அந்த அளவு எனக்கு தெரிஞ்ச அவ்வளவா அவார்னஸ் கிடையாது. அது எல்டிசி ஐடிஐல எலக்ட்ரீஷியன் வயர்மேன் படிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணனால வந்து காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, சரிங்களா? நீங்க வந்து இந்த 200 கொஸ்டினுக்கு ஜிகே பிளஸ் தமிழ், ஜிகேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிகே வந்து இந்த 200 கொஸ்டின் அவங்க வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணிக்குவாங்கன்னா, தமிழுக்கு 100, ஜிகேக்கு 100, சரிங்களா? ஜிகேல 100, தமிழுக்கு 100, சரிங்களா? இந்த தமிழ் வந்து ஜஸ்ட் நீங்க பாஸ் பண்ணா போதும், ஓகேங்களா? இது வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த 100 கொஸ்டின், இந்த 200 கொஸ்டின், இப்போ டோட்டலா இந்த 100 சப்ஜெக்ட் பேப்பர் எவ்வளவு? 300. இந்த 300 எப்படி கன்வெர்ட் பண்ணிக்குவாங்கன்னா அப்படின்னா 300 × 1.5, சரிங்களா? அப்படி போட்டா 450 ஸ்கோர் வரும், சரிங்களா? இந்த 450க்கு எவ்வளவு மார்க்னு பொறுத்து தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஓகேவா? அப்போ வந்து இந்த ஜிகேல நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாரும் நம்மகிட்ட கேட்குறது என்னன்னா, கால் டிக்கெட் எப்போ வரும்னு கேட்டீங்க. கால் டிக்கெட் வந்து 8ஆம் தேதிக்குள்ள வந்துடும், சரிங்களா? நவம்பர் 16 8-10க்குள்ள வந்துடும். ஸோ நம்ம இன்னும் ஒரு 16 நாள் இருக்கு. ஸோ வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 14 நாளுக்கும் கொஞ்சம் டெடிக்கேட்டடா படிங்க. ஸோ ஓரளவு படிச்சா கூட நீங்க வேலையை பெறலாம். ஏன்னா இந்த அளவு லோ காம்படிஷன் வேற எந்த எக்ஸாமும் இருக்காதுங்க. ஸோ இதை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு வந்து எலெக்ஷன் இருக்கு, வேற எந்த எக்ஸாமும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் செப்டம்பர், அந்த அக்டோபர் நவம்பர்ல தான் அடுத்த தேர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இறுதி வாய்ப்பை வந்து இதை பயன்படுத்திட்டு இந்த ஒரு 16 நாளையும் ஒரு டெடிக்கேட்டடா படிங்க, வெற்றி நிச்சயம். உங்களுக்கு எலக்ட்ரீஷியன் வயர்மேன் புக்கு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நம்ம வந்து நம்ம அகாடமி சார்பாக புக்கு ப்ரொவைட் பண்றோம். அதே போல ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு, ஒரு தடவை நீங்க எழுதி கூட பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். உங்களுக்கு சனிக்கிழமை ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு மண்டே கையில கிடைச்சிரும். ஸோ விருப்பமுள்ளவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இதே போல தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.